கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை எரேமியா அதிகாரம் 13 வசனம் 2. நான் கர்த்தருடைய வார்த்தையின்படியே ஒரு கச்சையை வாங்கி அதை என் அறையிலே கட்டிக்கொண்டேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவரோடு கூட இணைக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். எரேமியா 13:2 நான் கர்த்தருடைய வார்த்தையின்படியே ஒரு கச்சையை வாங்கி அதை என் அறையிலே கட்டிக்கொண்டேன் என்று சொல்லப்பட்டுள்ளது. இந்த வார்த்தையிலிருந்து நாம் 2 முக்கிய காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். முதலாவது, எரேமியா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். கர்த்தர் சொன்னபடியே அவர் அந்த கச்சையை வாங்கி கட்டிக்கொண்டார். நம்முடைய பெற்றோர் நம்மிடத்திலே ஒரு காரியத்தை செய்ய சொல்வார்களானால் நாம் உடனடியாக கீழ்ப்படிவதில்லை. அவர்களிடத்திலே எதற்கு, ஏன் இதை செய்ய வேண்டும் என்று அநேக கேள்விகளை கேட்டு அதன் பின்பு நாம் விரும்புவோமானால் அதை செய்கிறவர்களாக நாம் இருக்கின்றோம். ஆனால் இங்கே எரேமியா கர்த்தர் சொன்னபடியே உடனடியாக செய்கிறார். அது அவருடைய கீழ்ப்படிதலை காண்பிக்கிறது. இரண்டாவது, அதை என் அறையில் கட்டிக்கொண்டேன். அப்படியென்றால் கர்த்தர் நம்மோடு இணக்கமாக இருப்பதை காட்டுகின்றது. தம்முடைய ஜனங்களாகிய இஸ்ரவேலரை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். கர்த்தர் அவர்களை நேசித்தார். அந்த கச்சையை வாங்கி அறையிலே கட்டு என்று சொல்வது, அந்த கயிறு எப்படி இறுக்கமாக அந்த அறையிலே கட்டப்பட்டிருக்கிறதோ அப்படியாக கர்த்தர் தம்முடைய ஜனங்களோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் நம்மோடு கூட வாசம் செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றார். இதிலிருந்து நாம் சிந்திக்க வேண்டியது என்ன? கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நாம் உடனடியாக கீழ்ப்படிந்து அவரோடு இணைக்கப்பட்டிருக்கின்றோமா? ஏதேன் தோட்டத்திலே கர்த்தர் ஆதாமை தேவ சாயலாக உண்டாக்கி ஆதாமிலிருந்து ஏவாளை உருவாக்கி அவர்களை ஏதேன் தோட்டத்தில் தங்க பண்ணியிருந்தார். அவர்கள் கர்த்தரோடு கூட வாசம் செய்தார்கள். தேவன் அவர்கள் நடுவிலே உலாவிக் கொண்டிருந்தார். ஆனால் ஆதாமுடைய கீழ்ப்படியாமை தேவ சாயலை இழக்க பண்ணியது. கர்த்தர் சொல்லியிருந்த அந்த ஒரு வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியாமல் சாத்தானுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தான். நாமும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போவோமானால் நம்மை பிசாசு பயன்படுத்தி கொண்டிருக்கின்றான் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. தேவ சாயலை இழந்த ஆதாமோடு கர்த்தரால் வாசம் செய்ய முடியாது. அவன் தேவனோடு கூடிய அந்த உறவிலிருந்து பிரிக்கப்பட்டு விட்டான். ஆனால் கர்த்தர் அப்படியே விட்டுவிடாமல் மனிதனோடு அவர் வாசம் பண்ணுவதை விரும்பி அவர் அநேக தீர்க்கதரிசிகளின் மூலமாக, தேவ வார்த்தைகளின் மூலமாக ஜனங்கள் பாவ வாழ்வை விட்டு விலக வேண்டும் என்று விரும்பி பிரமாணங்களை, சட்டங்களை கொடுத்து ஜனங்களுக்கு போதிக்கின்றார். ஆனால் ஜனங்கள் கீழ்ப்படியாமையினாலே பாவம் செய்து அறையிலே கட்டப்பட்ட அந்த கச்சையை விட்டு விலகி அவரோடு இணைக்கப்பட்ட அந்த ஐக்கியத்திலிருந்து பிரிந்து தங்கள் மனம் போன போக்கிலே வாழ்கின்றார்கள். நாமும் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்த்து நம்மை சீர்படுத்த வேண்டியது அவசியமாயிருக்கின்றது. நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகின்றோமா அல்லது பிசாசிற்கு இடம் கொடுத்து அவன் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து கொண்டிருக்கின்றோமா என்பதை ஆராய்ந்து மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து அவருடைய இரத்தத்தினால் கழுவி அவருக்கென்று வாழ்ந்து அவரோடு நித்தியமாய் வாழ ஆயத்தமாவோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, நாங்கள் தியானித்த வார்த்தையின்படி உமக்கு கீழ்ப்படிந்து உம்மோடு இணைக்கப்பட்டவர்களாய் நாங்கள் வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே தாழ்த்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.